டேய் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. சீக்கிரம். டேய் சொன்ன என்னடா அந்த கார்ல தேன்மொழியம்மா போறாங்கடா. டேய் ஆமாண்டா நம்ம தேன்மொழி அம்மாடா. விடாதடா, கொஞ்சம் ஃபாஸ்டா போடா. டேய் அந்த காரை கிராஸ் பண்ணி நிறுத்தா. ஏன்பா இந்த பக்கம் திருப்புற? சார் அந்த பக்கம் ஸ்கூல் இருக்கு சார், இந்த பக்கம் ஈஸியாக போயிடலாம் சார். ஓ அப்படியா, சரி சரி நீ போ. டேய் கார் அந்த பக்கம் திரும்பிடுச்சுடா. டேய் வண்டியில ஏறுங்க. என்ன பேஷண்ட் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க? வர்றவங்க போறவங்க எல்லாரும் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். என்ன பண்ணல? உங்களை பத்தி உங்க பிஹேவியரை பத்தி எனக்கு தெரியாதா? வர்றவங்க கிட்ட அன்பா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசணும். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நேத்து பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு இங்க அட்மிட் ஆச்சு. அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னீங்க? பார்த்து ஓட்ட வேண்டியதானேன்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லல டாக்டர். அப்படியா? அப்படியா சொன்னீங்க? உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா? வண்டியை ஓட்ட தெரியாம எதுக்கு நீ ஓட்டுன? உனக்கு கை கால் வராது, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி கண்ணா பண்ணான்னு திட்டிருக்கீங்க. அதை விடுங்க. இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க? எதுக்கு சாப்பாடு சாப்பிடாம பீஸா பர்கர் தின்னு சாக போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ என்னோட காலேஜ் ஜூனியருங்கிறதுனால உங்களுக்கு இங்க போஸ்டிங் கொடுக்க சொல்லியிருக்கேன். இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க. இனிமே கம்ப்ளைண்ட் வந்துச்சு சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். சொல்றது புரிஞ்சதா? இதுக்கப்புறம் ஒழுக்கமா இருங்க. முதல்ல டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். டாக்டர், அஞ்சனம்மா பிரீத்தி ஆஸ்திரேலியால இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமா டாக்டர். சரி, நீங்க போய் ஐசியூ ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். புரிஞ்சு நடந்துக்கங்க சார். போங்கப்பா, நேரா ஐசியூ போங்க. ஓகே டாக்டர். வணக்கம்மா. நீங்க போங்க, நான் பார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீங்களே காரை பார்க் கொடுங்கம்மா, நானே பண்ணி. பண்ணிக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள போ. போலாம். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. இந்தாங்க ரிப்போர்ட்.
இனி நீங்க பிரீத்தியை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அங்க இருக்க ஸ்பெஷலிஸ்ட் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் கூட பாசிட்டிவா தான் வந்திருக்கு. அவங்களுக்கு 3 நாள் டைம் சுயநினைவு வந்திருக்குன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. இல்ல 6 டைம் வந்திருக்கு. 10 செகண்ட்ல ஆரம்பிச்சு 20 செகண்ட் வரைக்கும் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் 1 நிமிஷம் கான்ஷியஸோட இருந்தா அவ. அந்த டைம்ல பேசுறதுக்கும் அவ ட்ரை பண்ணா டாக்டர். முடியல டாக்டர். ஆனா அங்க இருந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இன்னொரு தடவை 1 நிமிஷம் வரைக்கும் கான்ஷியஸோட இருந்தான்னா நிச்சயமா அவ பேச ஆரம்பிச்சிருவான்னு அடிச்சு சொன்னாங்க. நானும் அதை நம்பித்தான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். அவங்க அதிகபட்சம் பிரீத்தி 1 வாரத்துக்குள்ள குணமாயிடுவான்னு சொன்னாங்க டாக்டர். ஆமா மேடம், ரிப்போர்ட் அப்படித்தான் இருக்கு. அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அவங்க குணமாகிறது கன்ஃபார்ம். தேங்க்யூ டாக்டர். டெஃபினட்டா இன்னும் 1 வீக்ல சி வில் பி ஆல் ரைட். கவலைப்படாதீங்க. ஓகே டாக்டர். வண்டியை அந்த பக்கமா போட்டுருப்பா. சரிங்க நாங்க சார். உள்ள போயிட்டு வந்துடுறோம். ஓகே சார். இந்த ஆஸ்பத்திரி தானா? ஆமாம்மா, இந்த ஹாஸ்பிடல் தான். அம்மா முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அம்மா போலாம். இருக்காங்க. உள்ள இருக்காங்க. தேன்மொழி போறாங்கடா, உள்ள போய் தூக்கிடலாமா? அதெல்லாம் வேணாம். உள்ள போனவங்க எப்படியா இருந்தாலும் வெளியே வந்து தானே ஆகணும். போன தடவை மாதிரி மிஸ் ஆகாம இந்த தடவை பிளான் பண்ணி கண்டிப்பா தூக்குறோம்டா. டேய், நீ செல்விக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அம்மா, சண்முகம் எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. சரி. தேனுவையும் அவங்க அம்மாவையும் ஐயோ கூட்டிட்டு ப்ளீஸ் கூப்பிடு. தேனு வாமா. ஏய் அம்மா வந்துட்டீங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டேன். உனக்கு ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகவும் விட மாட்டேன். சிவகாமி, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? நல்லபடியா முடிஞ்சதுமா. இப்போ உடம்புக்கு நல்லா இருக்குமா. இன்னைக்கு நானும் என் பொண்ணும் உயிரோட இருக்க காரணமே நீங்க தானம்மா. தேங்க்யூ டாக்டர். இவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிடலாமா? இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக மறுபடியும் ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா பண்ணிரலாமா? தேங்க்யூ டாக்டர். சிஸ்டர், டாக்டர், இவங்க பேர் சிவகாமி. ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ரிப்போர்ட்லாம் லேப்ல இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இவங்களை ஃபுல் செக்அப் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வாமா. கொஞ்சம் நீங்க வாங்க மேடம். சரி. அம்மாவோட போமா போ. நீங்க இங்கே இருங்க, நான் அம்மாவை செக் பண்ணிட்டு வரேன். வாங்கம்மா. மீனாக்கா, தேனு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களே தான் உள்ள பாத்துட்டு இருக்காங்க. சரி, கவலைப்படாத. உங்க அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு, சரியா? பிரீத்தி அக்கா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. நான் அவங்கள பார்க்க முடியுமா? தாராளமா பார்க்கலாம். நீ என்ன பண்ற? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் திரும்பினா ஐசியூ இருக்கும். அங்க போய் பாரு. சரிங்கக்கா. இந்த பிரீத்தி பேஷண்ட் பொழைக்கவே பொழைக்காது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே வேஸ்ட். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நான் பார்த்தாலே சொல்லிடுவேன். இந்த பிரீத்திக்கு டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கான்சியஸ் வராது. வாங்க.
அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு சுயநினைவு வரவே வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. உங்க மேல விக்ரம் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நீங்க இல்லாம அவரால வாழவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அவர் நிலைமை என்ன ஆகும்? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஓகேம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்தாங்க டாக்டர். முடிஞ்சாமா? முடிஞ்சிருச்சு. இந்தாங்க. வெரி குட். உங்களுக்கு முழுமையா குணமடைஞ்சிருச்சு. நாங்க கொடுக்குற மெடிசனை ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே டாக்டர், நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சிஸ்டர், டாக்டர் ஏற்கனவே கொடுத்த மெடிசன் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல இருக்கிற அதே மருந்துகளை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே, இந்தாங்க இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் வைங்க. தேங்க் யூ டாக்டர். ஓகேம்மா. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நல்லது. சிவகாமி, சந்தோஷம் தானே? இனி எந்த பிரச்சனையுமே இல்ல. என்ன அம்மா, ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். ஏய், நன்றி இல்ல எதுக்கு சொல்ற? உனக்கு குணமானது உன்னை விட உன் பொண்ணுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு தான் சொல்லணும். ஓகே? தேனு, தேனு எங்க? தேனு எங்க? அம்மா, ஏன் கூடமா ரிப்போர்ட் எடுக்க வந்தா? ஐயோ ஐயோ, எங்க போனா? தேனு, 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 மா, தேனு. கத்தாதீங்கம்மா, இது ஹாஸ்பிடல். ஐயோ சாரிமா, எங்க பொண்ணை காணாதா தேடுறோம். என்னமாச்சு? தேனியா தேடுறீங்க? ஆமாமா. என் பொண்ணு பாத்தீங்களா? நான் பார்த்தேம்மா. அவங்க பிரீத்தியை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் தான் ஐசியூல இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொன்னேன். தேங்க் யூ மா. சரிம்மா. வாங்க வாங்க வாங்க. தேங்க் யூ. ஏய் தேனு, ஏய் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? பிரீத்தி அக்கா, இத பாரு, இன்னும் ஒரு வாரம் இல்லனா 10 நாள் அதுக்குள்ள குணமாயிடுவா பிரீத்தி. நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு. ஏமா, நீ வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரக்கூடாதா? நீ காணோன்னு எவ்வளவு பதறி போயிட்டோம். எனக்கு பிரீத்தி அக்காவை பார்க்கணுமா? சரி, பிரீத்தி அக்காவை நீ நல்லா பாத்துட்டு வா. நல்லா கேட்டுக்க, இன்னும் ஒரே வாரம் தான் பூர்ணமா குணமாயிடுவா. சரியா? நீ பாத்துட்டு வா, நாங்க அங்க உட்காந்துருக்கோம். என்ன? இந்த பிரீத்தி பேஷண்ட் பொழைக்கவே பொழைக்காது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே வேஸ்ட். இன்னும் ஒரே வாரம் தான் பூர்ணமா குணமாயிடுவா. அம்மா, நீங்க முன்னாடி வீட்டுக்கு போங்க. நானும் தேனவும் சிவகாமி அம்மாவை ஆடிட்டர் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறோம். சரி சரி. பார்த்து போயிட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். சரிங்கம்மா. நான் உங்களுக்கு வேற ஏதாவது பிளான் பண்றேன். நீங்க திரும்ப ஊருக்கு போனா அந்த பண்ணையார் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான். சரி போங்க. சரிங்கம்மா, வாங்கம்மா. அம்மா, டாக்டர் அம்மா முழு குணமாயிட்டாங்கன்னு சொன்னாரு. ரொம்ப நன்றிம்மா. வா. டேய், வந்துட்டு இருக்காங்கடா. செல்வி, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போய் பேசு போ. டேய், இந்த வாட்டி மிஸ் ஆகாம தூக்கணும்டா. கொஞ்சம் பேச்சு கொடுத்தவனே அவங்கள தூக்கிடலாம். கண்டிப்பா. சொன்ன வண்டியை திருப்பி பாத்துக்கிட்ட கரெக்டா போடா. நாங்க போயிட்டு வரோம். சரி. அம்மா, தேங்க் யூ.
ஏய் தேனு, இவங்க தெரிஞ்சவங்களா? நல்லா இருக்கியா? தெரிஞ்சவங்களாம்மா? ஓ, இவங்க போய் பேசிட்டு வா வா தேனு வா வா. அப்பா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படிமா இருக்க? என்ன முழிக்கிற? என்ன தெரியலையா? நான் தான்மா செல்வி. நீங்க யாருன்னு சரியா ஞாபகத்துக்கு வரல. என்ன ஞாபகத்துக்கு வரலங்கிறிய வாயாடி தேனு? சென்னைக்கு வந்தா எல்லாத்தையும் மறந்து போயிடுவியா? அடடே, இந்த சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. என்ன கொஞ்சம் இழைச்சிட்ட மாதிரி இருக்க. தேனு, சீக்கிரம் வா. டேய் போகடா. தூக்கிட்டான். டேய் நீ சீக்கிரம் வாடா, வாடா, வாடா. வாடா வாடா. ஏய், வாடா வா வா வா. சீக்கிரம். ஏய், யாரா நீங்க? ஏறுடா ஏறுடா சீக்கிரம். யார் இவனுங்க? ஐயோ அம்மா, அவங்க தாம்மா பண்ணையார் ஆளுங்க. ஐயோ, டேய் டேய், அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. அழாதீங்க. ஹலோ நான் அஞ்சனா தேவி பேசுறேன். அம்மா, ஐஜி சார் போனை வச்சுட்டு கண்ட்ரோல் ரூம் போயிருக்காருமா. ஓ, சரி, வந்த உடனே கால் பண்ண சொல்லுங்க. நான் அர்ஜென்ட்டா அவர்கிட்ட பேசணும். ஓகேயா? ஓகேம்மா. ஓகே. ஐயோ, என் பொண்ணை கடத்திட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்றது? பதறாதீங்க, ஒண்ணும் ஆகாது உங்க பொண்ணுக்கு. தினேஷ். அம்மா, நான் தினேஷ் இல்ல, அர்ஜுன் பேசுறேம்மா. அர்ஜுன், பிரீத்தின்னு ஒரு பொண்ணு என் பேரனோட ஃப்ரெண்டு ஒருத்தி வீட்ல இருந்தால, ஆமாமா. அந்த பொண்ணு ரவுடிங்க கடத்திட்டு போறாங்கப்பா. கார் நம்பர் நோட் பண்ணிக்கலாமா? அவங்கள ஆமா, அவங்க கார் நம்பரை நான் நோட் பண்ணிருக்கேன். 5933. ஓகே, சரிம்மா, நான் பாத்துக்கறேம்மா. அவங்க இப்ப வலசரவாக்கத்துல இருந்து போரூர் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அந்த வழியா போங்கப்பா, சீக்கிரம் போய் புடிங்க. சரிங்கம்மா, புடிச்சறேம்மா. அப்பா, அந்த பொண்ணு சேஃப்டியா இருக்கணும். சரிங்கம்மா, நான் பாத்துக்கறேம்மா. முக்கியம். ஓகே, சரிப்பா. தேங்க் யூ தேங்க் யூ. அண்ணா, என்ன விட்டுருங்க அண்ணா. தயவு பண்ணி என்ன விட்டுருங்க. உங்க கால்ல கூட நான் விழுறேன். என்ன விட்டுருங்க அண்ணா. என்ன உங்க தங்கச்சியை நினைச்சு பாருங்க. நான் எப்படி அந்த பண்ணையார கல்யாணம் படிக்க முடியும்? அம்மா, நீங்க தாம்மா ஐயாக்கு பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. கொஞ்சம் அமைதியா வாங்களேம்மா. அண்ணா, என்ன எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்கண்ணா. நான் உங்க கால்ல விழுறேன். என்னம்மா நீங்க எழுந்துங்கம்மா. என்னம்மா நீங்க? நீங்க எங்க முதலாளி அம்மா. நீங்க போய் என் காலில் விழலாமா? ஐயோ, ப்ளீஸ் நான் விட்டுருங்க அண்ணா. அம்மா, ஐயா எங்களுக்கு என்ன வேலை சொன்னாரோ அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம். இப்ப மட்டும் நீங்க காலில் விழுந்தது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க, எங்க உயிரே போயிடுமா. ஐயா அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்காருமா. அண்ணா, எனக்கு என் அம்மா தானா வேணும். என்ன எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க அண்ணா. அம்மா, சொன்னா கேளுங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க விட மாட்டோம்மா. ஐயா கல்யாணம் பண்ணா உங்களை தாமா கல்யாணம் பண்ணுவாரு. அப்பதாம்மா அவரால் கண்டத்துல இருந்து தப்பிக்க முடியும். அம்மா, அது மட்டும் இல்லம்மா, உங்களை மகாராணி மாதிரி வச்சு பாருமா. அழாம வாங்கம்மா. அம்மா, அழுகாம வாங்கம்மா. நீங்க அழுகிறதுனால எதுவும் மாறாதும்மா. ஐயா இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஒன்று பண்ணா உங்களை தாம்மா பண்ணுவாரு. உங்க கழுத்துல தாம்மா தாலி கட்டுவாரு. வேற யாரும் அவர் வாழ்க்கைக்குள்ள வர முடியாதுமா. அழாம வாங்கம்மா. கடவுளே, என் வாழ்க்கை அந்த பண்ணையார் கையில தான் முடிய போதுன்னு நினைச்சு எங்க அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது.
ஐயனாரப்பா, நீதான்ப்பா என்னை இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும். எங்க அம்மாவையும் காப்பாத்தணும்ப்பா.